guys, SBI PO கான day 1 slot 1 கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். தம்பி உங்க பேர்ப்பா? மேம் சரண். சரண். ஓகே, எப்படி இருந்துச்சுப்பா? மேம் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் செக்ஷன் ரெண்டுமே ஓரளவுக்கு ஈஸியா தான் வந்தது. இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் ஈஸியா தான் இருந்தது. பட் இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு 40 மார்க்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் லெவல் எப்படி டிஃபிகல்ட்டா இருந்ததா, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்ததா? ஆனா என்னமோ அது டைமிங் மட்டும் கொஞ்சம் இன்னும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்குமோன்ற மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. இப்போ இங்கிலீஷ்ல என்னென்ன கேட்டிருந்தாங்கப்பா? இங்கிலீஷ்ல வந்துட்டு வேர்ட்ஸ் ஸ்வாப் இருந்தது மேம். ஓகே. அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் இருந்தது. ஓகே. ஆர்சி இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பேரா ஜம்பிள், சென்டென்ஸ் ஜம்பிள் இருந்தது மேம். ஓகே ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா எவ்வளோ போடலாம்? ஸ்டூடெண்ட்ஸ்னாலுமே ஒரு 25+ போட்டுடலாம். 25+ போடலாம். ஓகே. போட்டோடனே நம்மளுக்கு எரர்ஸ் போட்டிங்களா, எரர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததா இல்லை கொஞ்சம் சுத்த விட்ற மாதிரி இருந்ததா? அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான். ஆர்சி என்ன பேசேஜ் கேட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்காப்பா? இல்லை மேம், ஆர்சி நான் அட்டென்ட் பண்ணலையா? சரி ஓகே. இது பேராஜம்பிள்? பேராஜம்பிள் கூட ஓரளவுக்கு அப்படியே ஈஸியாக தான் வந்தது. அப்படியே எடுத்ததும் போடுற மாதிரி ஏதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு 25+ ஆவரேஜ்னா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ரீசனிங் எப்படி இருந்ததுப்பா? ரீசனிங் எல்லாமே ஈஸி தான் மேம். ஓகே. எல்லாமே வந்துட்டு நமக்கு பாசிபிலிட்டிஸும் நிறைய போகாம எடுத்ததுமே அப்படியே டைரக்டாவே செட் ஆகுற மாதிரி இருந்தது. சூப்பர். அங்க எங்கன்னு தேடுற மாதிரி இல்லாம அப்படியே ஆர்டராவே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ ரீசனிங்ல என்னென்ன கேட்டிருந்தாங்கப்பா? எத்தனை சீட்டிங் பசில்? ரீசனிங்ல ஸ்டேக் அது வந்து ஒன்று வந்தது மேம். அப்புறம் பேரலல் ரோ ஒன்று வந்தது. அப்புறம் இயர்லி அந்த மந்த்ஸ் பேஸ்டா ஒன்று வந்தது மேம். ஓகே. அப்புறம் சர்க்குலர் சீட்டிங் ஒன்று வந்தது மேம். ஓகே, கிரேட். இப்போ இந்த எல்லாமே உட்கார்ற மாதிரி தான் இருந்தது, நம்மளுக்கு சுத்த விடுற மாதிரி இல்லை? இல்ல அந்த அளவுக்கு. ஓகே. வேற மிஸ்செலேனியஸ் ரீசனிங் என்னென்ன கேட்டிருந்தாங்க? ரீசனிங்ல சிலாஜிசம் மட்டும் தான். சிலாஜிசம் மட்டும் தான் மிஸ்செலேனியஸ். ஓகே ஓகே ஓகே. அதுவும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதுல தேர்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம என்ன ஃபார்ம் பண்ற மாதிரி அதுல வந்துட்டு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் மீனிங்ஃபுல் அதுல வந்துட்டு செகண்ட் லெட்டர் என்ன அப்படின்ற மாதிரி ஒன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. இப்ப ரீசனிங்ல எவ்வளவு கொடுக்கலாம் அட்டெம்ப்ட்? ரீசனிங் ஒரு 20+ கொடுக்கலாம். 20+ கொடுக்கலாம். ஓகே. இப்போ ஆப்டிப்பா? ஆப்டி தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? நிறைய இருந்த மாதிரி இருந்தது. சரி சரி சரி. கொஞ்சம் மாடரேட்டா தெரிஞ்சது. எதுவும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்ஸிமேஷன்லாம் கேட்டிருந்தாங்களா? சிம்பிளிஃபிகேஷனும் வரல, அப்ராக்ஸிமேஷனும் வரல. மூணே குவாட்ரேட்டிக் மட்டும் வந்தது. குவாட்ரேட்டிக். அப்புறம் வந்துட்டு 2 DI மீதி எல்லாமே அப்ளிகேஷன். 2 DI. மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பரும் இல்ல? அது எதுவுமே இல்ல. ஓகே. அப்ப அப்ளிகேஷன் தான் ஃபுல்லுமே? ஆமா. ஓகே. இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ஆப்டில எவ்வளவு போடலாம்ப்பா? ஆவரேஜா நம்ம படிக்கிறோம்னா ஒரு 10 போட்டா பெருசுதான். 10 போட்டாலே பெருசு தானா? ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஓவராலா எவ்வளோ அட்டெம்ப்ட் நீங்க போட்டிருக்கீங்க தம்பி? 56 57. ஓகேப்பா. இப்போ நம்ம SBI PO வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்னு பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஆப்டி தவிர்த்து ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ண முடியுமா இருந்தது. ஆப்டி தான் கொஞ்சம் இதா இருந்திருக்கு. ஓகேப்பா. உங்க நேம்ப்பா? சரண். சரண். ஓகே சரண், ஆல் தி பெஸ்ட் சரண். கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே ஓகே சரண், தேங்க்யூ. ஸோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டி மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு அண்ட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணுபடியாக தான் இருந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் அப்படின்றத தயவு செஞ்சு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கரெக்டான அட்டெம்ப்டை போடுங்க. ஸோ அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஓகே இதுதான் குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ ஆவரேஜாக அவர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா 55+ வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் 55 அந்த ரேஞ்சில் போட முடியுது. ஆனால் ஆப்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எதுவுமே இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் இது ஸ்கோரிங் பார்ட்டில் குவாட்ரேட்டிக் மட்டும்தான் இருந்திருக்கு. மற்ற எல்லாமே அப்ளிகேஷன் DI தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஆப்டி டிஃபிகல்ட் தான். அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் ஆவரேஜ் லெவலில் இருந்திருக்கு. ஓவரால் அட்டெம்ப்ட் வந்து ஒரு 54+ இந்த ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட அட்டெம்ப்ட்ஸையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து எல்லா ஸ்லாட்ஸும் முடிச்சுட்டு ஓவரால் அனாலிசிஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வரேன். அண்ட் நம்மளோட எலிட் பாஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ டாடா பை, see you.